முதல் பொதுக்குழு கூட்டத்துல சத்தியத்தை பேசினாரு, கொஞ்சம் சத்தமா பேசினாரு, கம்பீரமா பேசினாரு, கொஞ்சம் உறக்க பேசினாரு. உரிமை காக்க போராடுவதே கடமை. ஓகே தம்பி, 2026ல மாற்று அரசியல தான் விஜய் அண்ணா வராரு. கண்டிப்பா. அப்போ அந்த மாற்று அரசியல் ஆக்சுவலா அண்ணாமலை இருக்காரு, சீமான் அண்ணன் இருக்காரு. அவங்களுக்கு காம்படிஷனா இவர் வருவாரா? காம்படிஷன் எல்லாம் இல்ல ப்ரோ, முதல் ஆளவே அண்ணன் தான் வருவாரு. ஏன்னா மக்கள் வந்து அண்ணனை தூக்கி தளபதி, நம்மளுடைய தளபதி வந்து தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இப்ப அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு கைமாறு செய்யணும்னு சொல்லிட்டு தன்னுடைய பொருளாதாரத்தை விட்டுட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கலந்துக்கு வர்றாரு. உறுதியாகவும் உண்மையாகவும் தளபதி மக்களுக்காக நிக்கிறாரு. கண்டிப்பா ஆட்சி மாற்றத்தை வந்து நாங்க தான் ஏற்படுத்த போறோம், தமிழ் மண்ணிலும் தமிழ்நாட்டிலையும். தளபதி ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2024 முதல் மாநாடு நடந்த இடத்துல என்னைக்கு அன்றைய நேரத்துல வந்து தளபதி அவர்கள் வந்து ஸ்பீச் வந்து ஆரம்பிச்சாரு, கட்சியை தொடங்கினாரு. இந்த முதல் பொதுக்குழு கூட்டத்துல சத்தியத்தை பேசினாரு, கொஞ்சம் சத்தமா பேசினாரு, கம்பீரமா பேசினாரு, கொஞ்சம் உறக்க பேசினாரு. ரொம்ப உத்வேகம் இருந்துச்சு அவருடைய ஸ்பீச்சில். 2026 காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் உறுதியா வெல்லுன்றத சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்ச உடனே பெண்களுக்கு 100% உறுதியான ஒரு பாதுகாப்பை கொடுப்பேன் அப்படின்ற ஒரு முதல் வாக்குறுதியிலே கொடுத்திருக்காரு. நம்பிக்கையான வார்த்தையை விதைச்சிருக்காரு. ஒரு சமூகத்துல ஆணுக்கு பெண் சமம்ன்றாங்க, ஆணும் பெண்ணும் தான் சமம். இங்க ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை வந்து தளபதி நிரூபிச்சாரு. ஒரு சமூகத்துல பெண்ணை போற்றாத எந்த சமூகமும் வாழாது, வளராது. அதே போலதான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பெண்களுக்கு தான் முழு உரிமையும் கொடுக்கணும். எல்லாமே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான, குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துல அப்படின்ற ஒரு இதை கொடுத்திருக்காரு அண்ணா அவர்கள். நல்லா இருந்துச்சு. அண்ணனுடைய ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா கம்பீரமா இருந்துச்சு. இல்ல, இது முதல் முறை கிடையாது. இரண்டாவது துவக்க விழா மாநாட்டில் அண்ணன் சொல்லிட்டாரு வெளிப்படையா. அது வந்து மீடியாக்களுக்கு எடுத்துட்டு வரல வெளியே. இப்போ வந்து சொன்னீங்கன்னா பாசிசம் பாயாசம் சொல்லிட்டு இருந்த இடத்துல வந்து எங்களுடைய எதிரியை வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் பிஜேபி தான் முதல் எதிரியே. சரிங்களா? இவங்க தான் பெண்கள், இவங்களுடைய ஆட்சி காலத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிருச்சு. இந்த மார்ச் மாசத்துல மட்டுமே 32 கொலைகள் நடக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இங்க வேங்கை வயல் பிரச்சனை பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா மேலே ஏறின இவங்களை நிரபராதிகளை இவங்க தான் குற்றவாளிகள்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. அன்னைக்கு அந்த காலகட்டத்துக்கு மக்கள், ஒரு சாமானிய மக்கள் மேல அதிகாரத்தை செலுத்தினாங்க. அதே மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட 70 பேர் 80-100 பேர் கிட்ட இறந்து போனாங்க. ஏன் பார்க்க நேர்ல போகல? இவங்கெல்லாம் தீண்டத்தகாதவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற நோக்கத்தோடு தான் இவங்க இது பேசுறாங்க. இதுல வர சமூக நீதி பேசுறாங்க, பெண் உரிமை பேசுறாங்க, சுயமரியாதை பேசுறாங்க. எங்க இருக்குது இவங்களுடைய ஆட்சி காலத்துல? ஒண்ணுமே கிடையாது. 2026ல மன்னராட்சி வைக்கப்படும். 2026ல 2025க்கு அப்புறமே மன்னராட்சி இருக்காது. 26 ஜனவரி 1ல இருந்து தளபதியுடைய தாண்டவம் தான், தளபதியுடைய ருத்ர தாண்டவம் தான் இந்த மண்ணில் இருக்கும். காரணம் என்னன்னா மக்கள் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. தளபதி இல்லாம ஒண்ணுமே கிடையாது. இதுக்கப்புறம் வாழ்ந்தாலும் தளபதி தான், ஒளிகனாலும் தளபதின்னு தான் பேசுவாங்க. தளபதின்ற நேம் மட்டும் தான் இருக்குமே இந்த மண்ணுல. பிஜேபி அண்ணாமலை பற்றி உங்க கருத்து என்ன? பிஜேபி அண்ணாமலை அவர் வந்து என்ன சொல்றது, ஒரு சிறந்த காவலர். காவல் பணியை மீண்டும் தொடங்கினால் நன்றாக இருக்கும் என்று என்னுடைய இது. வேற எதுவும் இல்லை. அரசியல் பயணத்தை விட்டு அவருடைய காவல் பணியை செய்தால் குற்றவாளிகளை கூண்டில் அடிக்கலாம். இல்லாட்டி அரசியல் பயணத்துக்கு வந்தாருன்னா கயவர்கள் தான், கற்றவர்கள் வரவில்லை என்றால் கயவர்கள் தான் அரசியல் இடத்தை நிரப்புவாங்க. அண்ணாமலை சீமான் அவரை பத்தி, அண்ணன் சீமான் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். 10 வருஷம் நான் தமிழ் தேசிய அரசியல் களத்துல தான் இருந்தேனே நானு. எனக்கு அண்ணங்கிட்ட எதுவும் ஒரு முரண்லாம் கிடையாது. தளபதி ரசிகன் நானு. தளபதிக்காக நான் ஏத்துட்டு வந்துட்டேன். அண்ணன் கொடுத்த அதே தமிழ் தேசிய அரசியல் தான் தளபதி அவர்களும் முன்னிறுத்துறாரு. தமிழர் மீட்சி, தமிழ் மொழி மீட்சி, தமிழர் எழுச்சி அப்படின்னு சொல்றாரு. நல்லா தான் சொல்றாரு. அண்ணன் பத்தி விமர்சனம் எதுவும் கிடையாது. ஓகே, இப்ப 2026 தேர்தலில் மக்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? 2026ல மக்கள் வந்து வாக்குக்கு காசு வாங்காதீங்க, உண்மை பக்கம் இல்லைங்க. 75 ஆண்டுகாலம் மாறி ஆண்ட இந்த திராவிட கட்சிகளை விட்டுருங்க. அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், உங்களுடைய வாக்குகளை வந்து விற்பனை செய்யாதீங்க. உங்களுடைய வாக்கு வந்து எதிர்கால சந்ததிகளினுடைய வாழ்க்கைக்கானது. உங்களுடைய வாக்கு வந்து உங்களுக்கான வாழ்க்கை கிடையாது. அதை சிந்திச்சு நீங்க ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்லுவேன் நான்.